டெம்பிள் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா டேங்க் ரோட்ல இருக்க தண்டாயுதபாணி கோயில தாங்க பார்க்க போறோம். கோவிலின் வரலாறுகளும் சிறப்பம்சங்களும் என்னன்றத வாங்க. 1859ஆம் ஆண்டு ஒரு அரச மரத்தடியில வேல் மட்டுமே வைத்து நகரத்து செட்டியார் சமூகத்தினரால் இக்கோவில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே கோவிலை செட்டியார் கோவில் என்றும் அழைச்சிருக்காங்க. 1878ஆம் ஆண்டு சுந்தரேஸ்வரர் மீனாட்சிக்கும் தனித்தனி 2 சன்னதிகளும் கட்டப்பட்டிருக்கு. பின்னர் நவகிரகங்களும் முக்கிய தெய்வங்களும் அமைக்கப்பட்டன. 1936ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. கோவிலை 2014ஆம் ஆண்டு தேசிய நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் சிங்கையே எதிர்நோக்கி கொண்டாடி மகிழும் தைப்பூச திருவிழா இக்கோயில்ல 100 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிங்கையில் உள்ள பக்தர்கள் தண்டாயுதபாணி கோயில்ல மொட்டையடித்து வழிபடுவது இன்றிலும் வழக்கமாகவே உள்ளது. கோவிலின் மண்டபம் முழுவதுமே பாரம்பரிய காரைக்குடி கட்டிடக்கலை வடிவமைப்புல கட்டப்பட்டுள்ளது. அழகின்ற சொல்லுக்கு முருகா என்ற வார்த்தைக்கு ஏற்ப இக்கோவில்ல முருகர் இன்றலும் தீப ஒளியிலேயே மக்களுக்கு ரொம்ப அழகா ரம்யமா காட்சி கொடுத்துட்டு வராரு. முகமருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.